ஆரணி நகராட்சி அருகே காதலிக்காக கட்டப்பட்ட கண்ணாடி மாளிகை புனரமைக்கப்படும் பணி நடைபெறும் நிலையில் பணியை விரைவாக முடித்து சுற்றுலா தலமாக மாற்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பூசிமலை குப்பம் என்ற கிராமத்தில் உள்ள புகழ்பெற்ற கண்ணாடி மாளிகை ஆங்கிலேய காலத்தில் கட்டப்பட்டது. இதை 1806ஆம் ஆண்டு திருமலை ராவ் தனது காதல் மனைவிக்காக கட்டினாராம். 218 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த இந்த கட்டிடம் கடந்த 73 ஆண்டுகளுக்கு மேலாக வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சுவர்லயே பெயிண்டிங்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரியான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்கன்னு அவர் ஒரு பெரிய ஒரு பேப்பரே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார், மோகன் ஹரிகரன். அந்த மாதிரியான அற்புதமான ஓவியங்கள்லாம் காலப்போக்கில் ரொம்ப சிதிலம் அடைஞ்சு அது மேலே நிறைய கிறுக்கிலாம் பண்ணியிருக்காங்க. அதை நவீன விஞ்ஞான தொழில்நுட்பத்தோடு அது எல்லாத்தையும் ரெனோவேட் பண்ணியிருக்க முடியும். தற்போது இந்த கண்ணாடி மாளிகை வனத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதனை சுற்றி வேலி அமைத்து வனத்துறைக்கு சொந்தமான இடம் என கோரி அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைச்சர் ஏவா வேலு சுமார் 11,54 லட்சம் மதிப்பீட்டில் இந்த கண்ணாடி மாளிகை புனரமைக்கப்படும் என பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பை வெளியிட்டார். குடும்பத்துடன் மக்கள் சென்று பார்க்கும் வகையில் எல்லா விதமான வசதிகளையும் செய்து தர வேண்டும். இந்த கட்டிடத்துடன் தொடர்புடைய எஸ்வி நகரம் என்ற ஊரில் உள்ள ஆரணி ஜாகீரின் 3 அடுக்கு மாளிகை அதுவும் மிகவும் சேதமடைந்துள்ளது. அதனையும் அரசாங்கம் நல்ல முறையில் புதுப்பித்து தர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கண்ணாடி மாளிகை புனரமைப்பு திட்டம் முடிவடையும் நிலையில் உள்ளது. இந்த பணிகளை விரைவில் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் கண்ணாடி மாளிகையை சுற்றுலா தலமாக மாற்றுவதுடன் வருங்கால சந்ததியினருக்கு நினைவு சின்னமாக மாற்றியமைக்க பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஆரணியிலிருந்து செய்தியாளர் நந்தகுமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.